என்னங்கடா உங்களுக்குலாம் பிரச்சனை? நானும் ஒரு 4, 5 நாளா பார்த்துட்டே இருக்கேன். எல்லாம் கொடுவா நண்பு ப்ரோ போட்டு எல்லாம் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 15 வயசு பையன் கார வாங்கிட்டாலும் உங்களுக்குலாம் பொறாமடா. என்ன தப்பு பண்ணான்? என்ன அப்படி தப்பு பண்ணான்னு கேக்குறேன். பண்ணான் தான். டாராக்ஸ் கார் வாங்கியிருக்கேன்னா, அது இந்த டிவிப் கேம்ல தான் ஃபேமஸ். மணி ஏர்ன் பண்ணி வாங்குனேன் ஃபேமஸ். ஒரு 4, 5 பெட்டிங் ஆப்ஸ ப்ரமோஷன் பண்ணான். ஆனா நீங்க அத அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து கேம் ப்ரமோஷன். கேம் ப்ரமோஷன் பண்றதுன்றது தப்பே இல்லையே. கேம் ப்ரமோஷன் ஏன் யூடியூப்ல யாருமே பண்றதே இல்லையா? சரி வேற என்ன தப்பு பண்ணான்? வேற என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். பண்ணான்னா ஒரு ஸ்கேம் பண்ண ட்ரேடிங் ஐடியா ப்ரமோஷன் பண்ணான். 25 அக்டோபர் 17 டைம் வந்து 12:52 நைட்டு தான்டா. நைட்டு போட்டிருக்கான். உடனே போட்ட உடனே மெசேஜ் பண்ணிடுறான் 55 செகண்டில். இது பாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இது பாருங்க நம்பர் பார்த்துக்குங்க கரெக்டாக. வந்துடுங்க வாட்ஸ்அப் காட்டுறேன். அதே நம்பர் தான் ஓகேவா. வந்து உடனே 53க்கு மெசேஜ் பண்ணுறான். 12:53 போட்டோன்னே இந்த மாதிரி ஸ்கேமோட சேட்ல அனுப்பிச்சு விட்டுருக்கான். 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 17,000 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். ஆனா நீங்க அத அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவன் ப்ரமோஷன் பண்ணான். நீங்க குடுப்பீங்களா? 1000 ரூபாய் குடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல நீங்க 15,000 ரூபாய் குடுப்பீங்களா? அவன் அத ப்ரமோஷன் பண்ணி தான் குடுத்தான். அது ஒரு தப்பா? வேற என்ன தப்பு பண்ணான்? இல்ல வேற என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். பண்ணான்னா ஒரு 4, 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 4, 5 செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லன்னு கொஞ்சம் காசு வாங்கினான். இன்னும் அதை திருப்பி கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அவன் தான் சொன்னான்ல, நான் உங்களுக்காக வீடியோ பண்ணி தரேன்னு சொன்னான்ல. அவ்வளோ பெரிய ஆளு உங்களுக்காக சும்மா வாங்கின ஒரு 5,000 4,000த்துக்காக வீடியோ பண்ணி தரேன்னு சொல்றான். நீங்க என்ன வேணா காசு கொடுன்னு கேக்குறீங்க. இவ்வளவு பண்ணால 15 வயசுல காரை புக் பண்ணிருக்கான். வாட் கலர் இஸ் யுவர் புக்கட்? ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு அன்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அன்பு இல்ல, இந்த அன்பு. தம்பி யாருன்னா, தம்பி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இவர் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடுவார்னா, இந்த சேலஞ்ச் வீடியோஸ் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பப்ளிக் பாத்ரூம்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடுறது, கொத்து பரோட்டால ஸ்ப்ரைட்டை ஊத்தி சாப்பிடுறது, தொத்து பரோட்டா பானிபூரியில ஃபேண்டா ஊத்தி சாப்பிடுறது, பானிபூரியில சாப்பிட்டு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன். இந்த மாதிரியான வியர்ட் சேலஞ்சஸ் எல்லாம் தம்பி எடுத்து பண்றாரு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, மிளகாத்தூளை உடம்புல தேய்ச்சு பாரு, உப்பு போட்டு முட்டி போடுவாரு. இந்த மாதிரி பல விதமான வித்தைகளை காட்டுவாரு ஃபாலோவர்ஸ்க்காக. இதுல என்ன காமெடினா, இது பண்ண எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோவா போட்டு, நான் இவ்வளவு உங்களுக்காக பண்றேன், ஒரு ஃபாலோ கூட பண்ண மாட்டேங்கிறேன், இதையும் ஒரு வீடியோவா போடுவார். சரி ஓகேடா, என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு இருக்கான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் அவன் எவல்யூஷன் ஆகுறான். சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்றது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாவது போல. சோ அதனால என்ன பண்றானா, இந்த லைம் லைட்ல இருப்பாங்கல்ல, கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி போனோம்னா கேபிஒய் பாலா செம பீக்ல இருந்தாரு. அவர் இந்த பண்ற டொனேஷன்ஸ்க்கு பிளஸ் அவர் பண்ற அந்த ஷோஸ் அது எல்லாமே சேர்த்து அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. அதாவது அவரோட உழைப்புல அவர் மேல போய் நின்றாரு. அந்த மாதிரி இருக்க லைம் லைட்ல இருக்க ஆளுங்களை தான் எடுத்து என்ன பண்ணுவானா, டே எங்க அண்ணா பாலா என்ன யார் தெரியுமா, டே அவர் அந்த மாதிரிடா, டே அவர் இந்த மாதிரிடா, அவருக்கு பிடிச்சி கொக்கோ கொக்கோ பண்றதுதான் இவனோட கண்டென்ட்டா மாறிச்சு. அதை கேபிஒய் பாலாக்கு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தான். அவருக்கு ஒரு சின்ன அடி வாங்கின உடனேவே, டே என்னடா அவர் எவ்வளவு நல்லது தெரியுமாடா, அவர் எவ்வளவு நல்லது தெரியுமாடா பண்ணிருக்காரு, என்னடா அவரை பத்தி எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இப்ப கேபிஒய் பாலா அப்படியே கொஞ்சம் காணா போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகும், நெக்ஸ்ட் யாருன்னு பாப்பான். நெக்ஸ்ட் யாரு ஃபேமுக்கு வர்றது, டிவிக்கே விஜயண்ணா புடிச்சான். விஜயண்ணாவே புடிச்சான். டேய் நான்லாம் டிவிக்கேடா, நான் மாநாட்டுக்கு எல்லாம் போவேன்டா, மாநாட்டுக்கு போவான், எல்லாத்துக்கும் போவான், டிவிக்கே விஜய் விஜய் விஜய்னு போட்டு அவரை வச்சு அவரு கூட போன் கால் பேசுறா. அவர் என்ன கூப்பிட்டாரு, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு, என்ன நேர்ல வந்து பார்க்க சொன்னாரு. வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம். நான் தான் விஜய் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? இதுக்கு நடுவுல நம்ம டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் திரும்ப கொஞ்சம் ஒரு இதுக்கு வந்தாரு, அந்த கல்யாண வீடியோ. அதுக்கப்புறமா அவரோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. சோ அவரோட அந்த ஒரு சின்ன லைம் லைட்டையும் விடாம அதையும் யூஸ் பண்ணி வீடியோ போடுவான். இந்த மாதிரி அதாவது யார் யாருக்கெல்லாம் ஒரு லைன் லைட் கிடைக்குதோ அந்த கேப் எல்லாம் யூஸ் பண்ணி அதுல எல்லாம் அடிப்பான், இவனுக்கு வியூஸ் ஏத்திப்பான். இந்த மாதிரி பண்ணியே இன்ஸ்டாகிராம்ல 650 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டான். யூடியூப்ல 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டான். சரி ஓகே, இவன் கண்டென்ட் போடுறான், இந்த குக்கோ பண்றான், ஏதோ ஒண்ணு பண்றான், பண்ணி
வீடியோஸ் போட்டா ஓகே முடிஞ்சிச்சு. இவன் வீடியோஸ் மட்டும் தான் போடுறானா, இவன் பண்ற ப்ரமோஷன்ஸ்ல தான் அங்க பெரிய பிரச்சனை இருக்கு. இவன் பண்ற ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பெட்டிங் வெப்சைட் ப்ரமோஷன். அதுவும் இவன் எப்போ பண்றானா, ரீசென்ட்டா பெட்டிங் ஆப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டு எல்லா பெட்டிங் ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரீம் லெவன் முதற்கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதான் ஏதோ ஒரு பெட்டிங் வெப்சைட் இவன் என்ன பண்ணிருக்கானா ப்ரோமோட் பண்றான். இப்போ வந்து இந்த கார் வாங்கினேன்னு போட்டானே, எனக்கு தெரிஞ்சு அந்த காரையே அவன் எப்படி வாங்கியிருப்பானா, இது ஜஸ்ட் என்னோட அசம்ஷன், என்ன கரெக்டா சொல்ல முடியாது. என்ன பண்ணிருப்பானா, அந்த அந்த ப்ரொமோஷன் பண்றாங்கள அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் பணம் மட்டும் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் மட்டும் கண்டிப்பா தருவாங்க. 1 lakh 2 lakh அவங்களே தருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒன்றும் சும்மா இல்ல. நீங்க கேம்லிங் ப்ரொமோஷன் எடுத்தீங்கன்னா நீங்க நார்மல் ப்ரொமோஷனுக்கு பண்றதுக்கு 10x ஓட அதிகமா வாங்கலாம். இப்போ நார்மலா நீங்க ஒரு ஸ்கின் கேரோ இல்ல ஒரு நார்மலா ஏதோ ஒரு ஃபுட்டோ அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நீங்க இந்த மாதிரி இன்ஃபுளுசர்னா ஒரு 10,000 15,000 தருவாங்க. இப்போ நீங்க அதே இந்த மாதிரி கேம்லிங் பண்றீங்கன்னா இதை இன்டூ 5 to 10x தருவாங்க. கன்ஃபார்ம் தருவாங்க. ஏன்னா சொல்ல முடியும். கேம்லிங் ப்ரமோஷன் ஒன்றும் சும்மா இல்ல. இவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தானா அவங்க 1 கோடி ரூபா அடிப்பான். அவனுக்கு அந்த 1 லட்ச ரூபா ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. சோ அந்த மாதிரி இவன்ட்ட ப்ரொமோஷன் பண்ணி சரி ஓகே பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோஷன் பண்றான், சரி அவ்வளவுதானன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த ட்ரேடிங் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 15,000 ரூபாய் தருவேன் 1 ஹவர்ல, 2000 ரூபாய் கொடுத்தா 25,000 30,000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்கும்ல, அத வந்து இவன் ஜஸ்ட் நான் ப்ரொமோஷன் பண்றதா நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவன் என்ன மாதிரி ஆளுனா அத பண்றதே இவனாதான் இருக்கான். இந்த மக்களும் என்ன பண்றாங்க, இவன் சின்ன பையன் சொல்லிட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்புறாங்க. நீங்களே அவன் எனக்கு 2 ப்ரூஃப் இருக்கு. 2 3 பேரை இந்த மாதிரி ஏமாத்திருக்கான். அதாவது இவனோட இன்ஸ்டா ஐடில இருந்தே ஏமாத்திருக்கான். அதுலயே என்கிட்ட 2 3 ப்ரூஃப் இருக்கு. நான் வேணா அந்த வீடியோ வேணா போடுறேன் பாருங்க. கொடுவா என்பது அந்த பையனை எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த தம்பி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தான். ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டு அவனுக்கு டிஎம் பண்ணு தம்பி எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு. அவர் இருந்துட்டு வித்தின் செகண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணான். ஆனால் என்ன ஒர்க்குன்னு அவன் சொல்லலை. அக்கா அமௌண்ட் வந்து 1000 கட்டி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னான். சரி நானும் அப்படின்னு அவனுக்கு அனுப்புனேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் 3,200 சொன்னான். தம்பி இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்னா உனக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், மறுபடியும் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா நான் எங்கே போகிறது அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லைக்கா சாரிக்கா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் இருந்துட்டு அதை பேச எடுத்துக்கல. சரி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன். தம்பி இப்போ அந்த அமௌண்ட் நான் அனுப்புனேன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு கேட்டேன். அக்கா நீங்கள் என்னை நம்பி அனுப்புங்க, நான் உங்கள் அமௌண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னேன். ஒரு 1/2 ஹவரில் நானும் மறுபடியும் 3,200 அனுப்பிட்டேன். மொத்தம் 4,200. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அவன் வந்து சொல்கிறான், அக்கா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுக்கா, மறுபடியும் 1000 அனுப்பினாதான்க்கா ப்ராஃபிட் எடுக்க முடியும். சோ இவனோட அடுத்த வேலை என்னன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் கிட்டே இவன் ஸ்கேம் பண்றான். அதாவது எப்படின்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அந்த இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட போயிட்டு மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ இந்த மாதிரி வந்துட்டு எங்க அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்படின்னு சொல்லி ஒரு 7,000 ரூபாய் தாங்க, 4,000 ரூபாய் தாங்க, 5,000 ரூபாய் தாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கிட்ட இருந்தே வாங்குறான். அப்ப பாத்துக்கோங்க இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நார்மலா நம்ம ஃபாலோவர்ஸ பத்தி ஏமாத்தல, எல்லாரையுமே ஏமாத்துற ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்கான் இவன். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவன் சின்ன பையனாச்சேன்னு கேட்ட உடனே கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்களே, இவன் கடனுக்கு தான் வாங்குறான். சோ திரும்ப தரணும். தராம இவன் என்ன பண்றானா, நான் இப்ப இல்ல அப்ப இல்லன்னு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றான், நான் வேணா உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி தரேன்றான். அதாவது எப்படி, இவனுக்கு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவன் அந்த ரீல்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க பாத்தியா, அவருக்கு 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இவன் அவருக்கு ரீல்ஸ் பண்ணி தரானா. அப்ப பாத்துக்கோங்க இவன் என்ன மாதிரியான ஒரு ஆளுன்னு. இதெல்லாம் போட்டு இவன் எப்படி கார் வாங்கினான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் போட்டு அடிச்சா அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்கான். அந்த ரிப்ளை வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு அப்படியே நான் பார்த்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப அந்த ரிப்ளை வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோவுக்கு எல்லாம் பொறாமப்பட்டு இப்படி நீயா ஒரு இதை கலப்பாத, பொறாமப்படுறாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இப்ப எல்லாத்துக்கும் மணி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ்லாம் அவன வீடியோ போட்டு கேள்வி கேட்காம இருந்திருந்தா அவன் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் திரும்ப காசு தந்திருப்பானா? ஒரு சாட்டிஸ்பாக்சன் வீடியோ, அவங்களுக்கு நீ போட்ட பேமெண்ட் டேட் டைம் நீ ப்ரூஃப் போடு, நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி இவன் லாஸ் பண்ணுவானாமா, நம்ம கமெண்ட்ல போய் கேட்கணுமாமா. ஏன் நாம மட்டும்தான் கேம் ப்ரமோஷன் போட்டுட்டு அதை போய் இப்படி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். நீ பெட்டிங் ஆப் ப்ரமோஷன் போடுற, அதுதான் அங்க தப்பு. இது கேம் ப்ரமோஷன் மாத்திடுறா இதுக்கு பேரு.